பிரைஸ் லார்ட் ஃப்ரெண்ட்ஸ், கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. எல்லாரும் புது வருஷத்துக்கு ஆயத்தமாய் கொண்டிருக்கீங்க அப்படின்னு நான் ஆண்டவருக்குள்ளாக விசுவாசிக்கிறேன். நம்ம கடந்த வீடியோவில் கூட பார்த்தோம், புது வருஷத்துக்கு நம்ம எப்படி ஆயத்தமாகணும் அப்படிங்கிறத குறித்து நம்ம தியானித்தோம். இந்த வீடியோவை பார்க்குறவங்க யாராவது நீங்கள் அந்த வீடியோவை பார்க்கல அப்படின்னா ஃபஸ்ட்டு அந்த வீடியோவை பார்த்துட்டு அப்புறம் இந்த வீடியோவை பாருங்கள். உங்களுக்கு மிகவும் ஆசீர்வாதமாக இருக்கும். நம்ம கடந்த வீடியோவில் பார்த்தோம் எப்படி நம்ம ஆயத்தமாகணும்னு. போன வருஷம் இந்த வருஷம் முழுவதும் ஆண்டவர் நம்மளை நடத்தி வந்த பாதைகள், நம்மளை நாமளே சுத்திகரித்து நம்ம ஆயத்தமாகியிருப்போம். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, வருகிற புது வருஷத்தை நம்ம எப்படி எதிர்கொள்ள போகிறோம், வருகிற புது வருஷம் நமக்கு ஆசீர்வாதமாக இருக்க நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கிறத குறித்து தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பொதுவாகவே ஒரு நியூ இயர்க்குள்ளே நம்ம பிரவேசிக்க போகிறோம் அப்படின்னாவே நம்ம எல்லாருக்குமே தீர்மானங்கள், ரெசல்யூஷன்ஸ், கோல்ஸு இதெல்லாம் நம்ம எடுக்கிற பழக்கம் நம்மளுக்கு இருக்கும் இல்லையா? ஆனால் பொதுவாகவே நம்ம எடுக்கிற அந்த கோல்ஸை, நம்ம எடுக்கிற அந்த ரெசல்யூஷனை நம்ம இயர் எண்டு வரைக்கும் செய்வோமா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறி தான். நம்ம அநேகர் கன்சிஸ்டன்சியாக பண்ண மாட்டோம். இப்போ உதாரணமாக நான் வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு தீர்மானம் எடுக்கிறோன்னா, நம்ம தீர்மானம் எடுத்து ஜான்வரியில் தீர்மானம் எடுத்தோம் அப்படின்னா நம்மளால் அந்த ஜான் மந்த் எண்டு வரைக்கும் கூட நம்மளால் வர முடியாது. நம்ம பிப்ரவரி மந்த்லேயே அதை கிவ் அப் பண்ண வேண்டிய சூழ்நிலைகள் நமக்கு வரும். எதனால் அப்படி வருதுன்னா, ரொம்ப ஓவர்வெல்ம் ஆயிடுவோம், இல்லைனா ரொம்ப நம்ம சலிச்சு போனனால, நம்மளோட சோம்பேறித்தனத்தினால, அநேக இந்த மாதிரி ரீசன்னால் நம்மளால் நம்ம எடுக்கிற தீர்மானங்களை நிறைவேற்ற முடியறதில்ல. நம்ம எடுக்கிற ரெசல்யூஷன்ஸை நம்மளால் கம்ப்ளீட் பண்ண முடியறதில்ல. ஆனால் இந்த வருஷம் அப்படி இல்லாமல் ரெசல்யூஷன்ஸ் எடுக்காமல் வேற ஒரு காரியம், ரெசல்யூஷனை விடவும் கோல்ஸை விடவும் மிகவும் முக்கியமான ஒரு மகிமையான காரியத்தை குறித்து தான் நம்ம இன்றைக்கி தியானிக்க போகிறோம். வருகிற இந்த புது ஆண்டில் நம்ம செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான 5 காரியங்கள் குறித்து தான் இந்த வீடியோவில் நம்ம தியானிக்க போகிறோம். முதலாவதாக, நம்மளோட நியூ இயர் ரெசல்யூஷன்ஸை விட நம்மளோட ரொட்டீன்ஸ் தான் மிக மிக முக்கியமானது. ஜான் மேக்ஸ்வெல் அப்படிங்கிற ஒரு ஃபிலாசபர் என்ன சொல்கிறாருன்னா, உங்களோட அனுதின பழக்கங்கள், உங்களோட டெய்லி ஹேபிட்ஸ் என்னென்னு எனக்கு காமிங்க, அப்போ நீங்கள் வருங்காலத்தில் எவ்வளோ ஜெயிப்பீங்க, உங்களோட சக்ஸஸ் எப்படி இருக்கும்னு நான் காட்டுறேன் அப்படின்னு சொல்லி ஒரு கூற்றை முன்வைக்கிறார். கிரேக் ஜார்செல் அப்படிங்கிற இன்னொரு ஆசான் என்ன சொல்லுகிறாருன்னா, சாதாரணமான மனிதர்கள் என்னென்னைக்காவது செய்கிற காரியங்களை தான் சக்ஸஸ்ஃபுல் பீப்புள், வெற்றியுள்ள மனிதர்கள் அனுதினமும் செய்கிறாங்க அப்படின்னு அவரும் இன்னொரு கூற்றை முன்வைக்கிறார். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், இதிலிருந்து நம்ம என்ன தெரிந்து கொள்ள முடியுதுன்னா, நம்மளோட ரொட்டீன்ஸ், நம்மளோட டெய்லி ஹேபிட்ஸ் மிக மிக முக்கியமானது. வேதத்தில் கூட இதை குறித்து நம்ம பார்க்க முடியும். அப்போஸ்தலர் நடபடிகள் 17வது அதிகாரம் 2வது வசனத்தில் வழக்கத்தின்படியே அப்படிங்கிற ஒரு வார்த்தையை நம்மளால் பார்க்க முடியும். வழக்கத்தின்படியே அப்படின்னா ரெகுலராக, ரொட்டீனாக பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு வார்த்தையை, அதனுடைய அர்த்தத்தை நம்மளால் அந்த இடத்துல பார்க்க முடியும். அதே போல் லூக்கா 4வது அதிகாரம் 16வது வசனத்துலேயும் வழக்கத்தின்படியே, தானியேல் 6:10 தான் முன் செய்து வந்தபடியே, அவர் அனுதினமும் செய்து வந்த ஒரு காரியம் அப்படிங்கிறத குறித்து நம்மளால் பார்க்க முடியும். அதே போல் அப்போஸ்தலர் நடபடிகள் 13:43, அப்போஸ்தலர் நடபடிகள் 14:22 ஆகிய இந்த 2 வசனங்களிலுமே நிலை கொண்டிருக்கும்படி, நிலைத்திருக்கும்படி அப்படிங்கிற வார்த்தைகள் வருகிறத நம்மளால் பார்க்க முடியும். நிலை கொண்டிருந்து அப்படின்னா கண்டினியூவாக பண்ணுறது, நிலைத்திருத்தல் அப்படின்னாலும் ரெகுலராக பண்ணுங்க, கன்சிஸ்டன்ஸாக பண்ணுங்க அப்படிங்கிற மீனிங்காக வருகிற வார்த்தைகளை நம்மளால் பார்க்க முடியும். அதே போல் ரோமர் 6வது அதிகாரம் 1வது வசனத்தில் இப்படியாய் சொல்லுகிறது, ஆகையால் என்ன சொல்லுவோம், கிருபை பெருகும்படிக்கு பாவத்தில் நிலை நிற்கலாம் என்று சொல்லுவோமோ, கூடாதே. ரோமர் 11:22, 23 ஆகிய வசனங்களில் அவ்விசுவாசத்திலே நிலைத்திராதிருந்தால் அவர்களும் காக்கப்பட்டிருப்பார்கள் அப்படிங்கிற மாதிரியான இந்த 2 வார்த்தைகளிலுமே என்ன பார்க்குறோம் அப்படின்னா, சில காரியங்களில் நம்ம நிலைத்திருக்க வேண்டிய காரியங்களும் உண்டு. தான் வழக்கத்தின்படியே, தான் முன் செய்து வந்தபடியே அப்படிங்கிற காரியங்களை நம்ம பார்த்தப்போ, ரெகுலராக செய்ய வேண்டிய சில காரியங்களும் உண்டு. நிலை நிற்கலாமோ, கூடாதே. அப்போ நம்ம ரெகுலராக செய்யக்கூடாத, கண்டினியூவாக செய்யக்கூடாத சில காரியங்களும் உண்டு அப்படிங்கிறத இந்த வார்த்தையின் மூலயமா நம்மளால் பார்க்க முடியும். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், ஆண்டவருடைய விருப்பம் கூட நம்ம நிலைத்திருக்கிற ஒரு அனுபவம், நம்மக்கிட்ட நிலைத்திருக்கிற ஒரு தன்மை இருக்கணும் அப்படிங்கிறது தான் தேவனும் நம்மிடத்தில் விரும்புகிறார். ஏதோ ரெசல்யூஷன் எடுத்தோம், அதை ஒரு 2 months 3 months செய்தோம், அதை முடிவில் விட்டுட்டோம் அப்படின்னு இல்லாமல், நம்மளுடைய ஆரம்பம் அற்பமாக இருந்தாலும் முடிவு சம்பூரணமாய் இருக்க வேண்டும். முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான் அப்படின்னு சொல்லி வசனம் சொல்கிறத நம்மளால் பார்க்க முடியும். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஆண்டுலேயும் ரெசல்யூஷன் எடுக்காமல் ரொட்டீனாக ரெகுலராக அனுதினமும் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு தீர்மானத்தை முதலாவது நம்ம எடுப்போம். இரண்டாவதா, ஆவிக்குரிய காரியங்களில்
ஸ்பிரிச்சுவல் ரொட்டீன்ஸை நம்ம இந்த வருகிற ஆண்டில் நம்ம டெவலப் பண்ணணும். என்ன ஸ்பிரிச்சுவல் காரியங்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, பொதுவாகவே நம்ம எல்லாருக்குள்ளேயும் இப்படிப்பட்ட ஒரு போராட்டம் இருக்கும். மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும், ஆவி மாம்சத்துக்கு விரோதமாகவும் போராடுகிறத நம்மளால் பார்க்க முடியும். பவுல் கூட சொல்லுகிறார் இல்லையா, நான் விரும்புவதை செய்யாமல் விரும்பாததையே செய்கிறேன், எனக்குள் நிலை கொண்டிருக்கிற மாம்சமே இப்படி செய்ய வைக்கிறது அப்படிங்கிற மாதிரி பவுல் சொல்கிறத நம்ம பார்த்துருக்கோம், நம்ம படிச்சிருக்கோம், நம்மளும் அது சில டைம் உணர்ந்திருக்கோம். எதனால அப்படின்னா, நமக்குள்ள இருக்க மாம்சம் ஆவியை விட அதிக பலன் உள்ளதா, ஆவி விட மாம்சம் மேலோங்கிறதுனால தான் அப்படிப்பட்ட காரியங்களை நம்ம செய்கிறோம். பரிசுத்தமாக வாழணும்னு நினைக்கிறோம், ஆனால் வாழ முடியல. இந்த ஆண்டில் நம்ம எடுக்கிற ஆவிக்குரிய தீர்மானங்கள், ஹோலி ஹேபிட்ஸை, காட்லி ஹேபிட்ஸை எப்படி நம்ம டெவலப் பண்ணலாம், எப்படி நம்ம அதில் நிலைத்திருக்கலாம், அதை எப்படி நம்ம ரொட்டீனாக செய்யலாம், ரெகுலராக செய்யலாம் அப்படின்னா அதுக்கு ஒரு சீக்ரெட் இருக்குது, அதுக்கு ஒரு தியரி இருக்குது. என்ன தியரி அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, 3 காரியம்தான்: கியூ, ரொட்டீன் அண்ட் ரிவார்டு. கியூ அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு தூண்டுகோல். ரொட்டீன் அப்படிங்கிறது அந்த தூண்டுகோல் மூலியமாக நம்ம செய்கிற ஒரு செயல். ரிவார்டு அப்படிங்கிறது பார்த்தோன்னா நம்ம செய்கிற அந்த செயலினால் நமக்கு கிடைக்கிற ஆசீர்வாதம் அல்லது பலன், இல்லைன்னா அதோட முடிவு அப்படின்னு கூட வச்சுக்கலாம். நான் திரும்ப சொல்கிறேன்: கியூ, ரொட்டீன் அண்ட் ரிவார்டு. தூண்டுகோல், அந்த தூண்டுகோலின் செயல், அதனுடைய ஆசீர்வாதம் அல்லது அதனுடைய முடிவு. ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், ஆவிக்குரிய காரியத்தில் இந்த 3 தியரியும், இந்த 3ஐயும் வச்சு தான் நம்ம ரெகுலராக நிலைத்திருக்க போகிறோம். எப்படி அந்த 3 காரியங்களை செய்யலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, இப்போ உதாரணமாக நான் அனுதினமும் ஜெபிக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன், டெய்லியும் அதிகாலையில் எழும்பி ஜெபிக்கணும்னு நான் ஒரு தீர்மானம் பண்ணுறேன் அப்படின்னா, இதில் தூண்டுகோல் அப்படிங்கிறது என்னன்னு சொல்லி பார்த்தோன்னா, அலாரம் வைக்கிறது. நம்ம அந்த தீர்மானத்தை நிறைவேற்றக்கு, அந்த ரொட்டீனை நம்ம செய்யறதுக்கு நம்மளை தூண்டுகிறது என்ன, ஒரு ட்ரிகர் பாயிண்ட் தான் வந்துட்டு கியூ. அதற்கு நம்ம என்ன பண்ணுவோன்னா, அலாரம் வைப்போம், இல்லைனா நம்ம யாரையாவது எழுப்பி விட சொல்லிட்டு நம்ம தூங்குவோம். அந்த நம்மளை தூண்டுகிறது, அந்த செயலை செய்யறதுக்கு நம்மளை தூண்டுகிற காரியம் தான் கியூ. அலாரம் வச்சுட்டு படுக்கிறோம் அப்படின்னா நம்ம காலையில் எழுந்திரிப்போம், நம்மளை ஞாபகப்படுத்தும். அலாரம் அடிக்கும்போது நம்ம எழும்பி ப்ரேயர் பண்ணணும். அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், எழுந்து ப்ரேயர் பண்ணுவோம். அந்த எழும்பி ப்ரேயர் பண்ணுற காரியம் தான் ரொட்டீன். அதுதான் அந்த தூண்டுதலினோட செயல். இதோட ரிவார்டு, இதோட முடிவு என்னன்னு பார்த்தோம்னா, நம்ம போய் அதிகாலையில் ஜெபிக்கிறனால நம்மளையே அறியாத ஒரு பிரசன்னம், நம்மளையே அறியாத ஒரு சமாதானம், நம்மளுக்கு அந்த நாளுக்கு தேவையான கிருபையை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். இதுதான் வந்துட்டு அதனுடைய முடிவு. இதே போல் நம்மளும் ஏதாவது எடுக்கிற ஆவிக்குரிய காரியங்களை, நம்ம எடுக்கக்கூடிய தீர்மானங்களை இந்த 3 சிஸ்டமை வச்சு நம்ம ட்ரை பண்ணோம் அப்படின்னு சொன்னால் நம்மளால் ஆவிக்குரிய காரியங்களில் நிலைத்திருக்க முடியும். 3வதா, எப்படி நம்ம ஆவிக்குரிய காரியங்களில் ஸ்பிரிச்சுவல் ரொட்டீன்ஸை நம்ம ஏற்படுத்தணும்னு நினச்சோமோ, அதே போல் நம்மக்கிட்ட இருக்க மாம்சத்தின் கிரியைகளை, மாம்சத்தின் கனிகளை நம்ம நீக்கணும். எப்படி ஆவிக்குரிய காரியங்கள், ஸ்பிரிச்சுவல் காரியங்களுக்கு நம்ம அந்த தியரியை யூஸ் பண்ணமோ, அதே போல் நம்மக்கிட்ட மாம்சத்தின் காரியங்களுக்கும் அப்படிப்பட்ட தியரி வேலை செய்யுது. எப்படின்னு கேட்டிங்கன்னா, உதாரணமாக இப்போ நான் டிவி பார்க்குறேன் அப்படின்னா, நான் எதனால் டிவி பார்க்குறேன், இதில் கியூ என்ன, இதில் தூண்டுகோல் என்ன, நான் டிவி பார்ப்பதற்கோ இல்லை சினிமா பாடல் கேட்பதற்கோ என்னை தூண்டுகிற காரியம் என்னன்னு பார்த்தோன்னா, நம்ம தனியாக இருந்திருப்போம், இல்லைனா நம்மளுக்கு ரொம்ப போர் அடிச்சிருக்கும், இல்லை நம்ம ஏதாவது ஸ்ட்ரெஸ்டாக இருப்போம், கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகணும் அப்படின்னு நினச்சோன்னா, இல்லை நம்ம சும்மா இருக்கிறதுனால ஃபோனை ஜஸ்ட் ஸ்க்ரால் பண்ணிட்டே இருந்தோன்னா, ரீல்ஸ், அதில் தேவையில்லாத சினிமா பாடல்கள் இந்த மாதிரி வருவதற்கு காரணமாக அமையுது. இதில் அந்த தூண்டுகோல் என்னென்னா, நம்ம சும்மா இருக்கிறதோ இல்லை அதுவோ, அதனுடைய செயல், அதோட ரொட்டீனாக நம்ம அதை செயலாக நம்ம என்ன செய்கிறோன்னா, நம்ம அதை பார்க்க ஆரம்பிப்போம், தொடர்ந்து நம்ம அதில் நிலை நிற்க ஆரம்பிப்போம். இதோட முடிவு என்னன்னு பார்த்தோன்னா, திரும்ப நம்ம போய் ஜெபத்தில் உட்காரும்போதோ, இல்லை நம்ம திரும்ப போய் தேவ சமூகத்தில் நிற்கும்போதோ நம்மளால் அந்த தேவ பிரசன்னத்தை உணர முடியாது. அது நமக்கும் தேவனுக்கும் நடுவில் ஒரு சுவர் போல் நிற்கிறத நம்மளால் உணர முடியும். எத்தனை பேர் இதை உணர்ந்திருக்கீங்கன்னு தெரியல. நம்ம திரும்ப தூங்க போனோம் அப்படின்னா கூட அது நமக்குள்ளே அப்படியே ஓடிக்கிட்டே இருக்க மாதிரி இருக்கும். ஏதாவது ஒரு சினிமா பாடல் நம்ம கேட்டுட்டோம்னா நம்மளோட பேக்ரவுண்டில் நம்ம அறியாமையே அதை நம்ம பாட ஆரம்பிச்சிருவோம். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், இது போல தான் இப்படிப்பட்ட சில மாம்சத்தின் காரியங்கள் நமக்குள்ளாக இருக்குது. அதை நம்ம என்ன பண்ணணும்னா, என்னென்ன காரியங்கள் நம்ம செய்கிறோம், அதுக்கு ட்ரிகர் பாயிண்ட்டாக இருக்கிறது என்ன அது தூண்டுகிற காரியம் என்ன அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சி, அப்படிப்பட்ட கிளைகளை நம்மளை விட்டு நீக்க போகிறோம். இதை எப்படி நம்மளால் செய்ய முடியுமா, நான் என்னோடய சுயபலத்தினால போராடி பார்த்துட்டேன், என்னால் விட முடியல, அடிக்ஷனில் இருக்கேன் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா, முதலாவது நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு
கிரியையில்லாத விசுவாசம் செத்தது. நம்ம சில கிரியைகளையும் செய்வோம். அதுக்கும் மீறி என்னால் முடியல அப்படின்னா பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, அவருடைய ஆவியினாலே ஆகும். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், ஆவியானவர் எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு அப்படிங்கிறத நம்மளால் வசனத்தில் பார்க்க முடியும். ஆவியானவர்கிட்ட ஜெபிங்க, அவர் நம்மளுடைய பலவீனங்களுக்காக உதவி செய்கிற ஆவியானவர், நம்மளுடைய பலவீனங்களில் கிருபை கொடுக்கிற ஆவியானவர் தான். அப்படிப்பட்ட ஒரு நல்ல தேவனை தான் நீங்களும் நாங்களும் ஆராதித்து கொண்டிருக்கிறோம். நீங்கள் ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஏசப்பா இந்த ஆண்டு இந்த நாட்கள் முழுவதும் நான் செய்துட்டேன், வருகிற ஆண்டில் நான் உமக்கு பிரியமாக இருக்கணும், இப்படிப்பட்ட இந்த கெட்ட காரியங்கள், இந்த மாம்சத்தின் கிரியைகள், இந்த அடிமைத்தனத்திலேருந்து என்னை விடுதலையாக்குங்கன்னு நீங்கள் கேளுங்க. ஆண்டவர் கண்டிப்பாக உங்களுக்கு விடுதலை தருவார். முதலாவது பார்த்தோம், ரெசல்யூஷன் இல்லை, ரொட்டீன் தான் மிக மிக முக்கியம் அப்படின்னு. இரண்டாவதாக பார்த்தோம், ஆவிக்குரிய காரியங்கள், ஆவிக்குரிய தீர்மானங்களை நம்ம எடுக்கணும்னு. மூன்றாவதாக பார்த்தோம், மாம்சத்தின் கனிகள் அல்லது மாம்சத்தின் கிரியைகளை நம்மளை விட்டு நீக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இந்த ரெண்டாவது மூணாவது பாயிண்ட்டை, ஆவிக்குரிய தீர்மானத்தையும் நிறைவேற்றணும், மாம்சத்தின் கனிகளும் நமக்குள்ளே இருக்கக்கூடாதுன்னா நம்ம செய்ய வேண்டிய முக்கியமான ஒரு காரியம் இருக்குது. தேவையானது ஒன்றே, அது என்ன அப்படிங்கிறது தான் நம்ம நான்காவதாக பார்க்க போகிறோம். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், இந்த எல்லா காட்லி ஹேபிட்ஸையும், இந்த எல்லா ஆவிக்குரிய தீர்மானங்களையும் நம்ம செய்யணும்னா நமக்கு தேவையானது ஒன்று. அது என்னன்னு சொல்லி கேட்டோன்னா கீஸ்டோன் ஹேபிட். அப்படி என்ன கீஸ்டோன் ஹேபிட் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, சார்லஸ் டக்கிக் அப்படிங்கிறவர் அவரோட பவர் ஆஃப் ஹேபிட் அப்படிங்கிற ஒரு புக்கில் என்ன சொல்கிறாருன்னா, ஒன் ஹேபிட் லீட்ஸ் டு த பவர் ஆஃப் அதர் ஹேபிட்ஸ். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் செய்கிற ஒரு காரியம் உங்களோட மற்ற எல்லா காரியங்களிலும் ஒரு பெரிய எஃபெக்டை கொண்டு வரும், ஒரு டாமினல் எஃபெக்டை கொண்டு வரும் அப்படின்னு சொல்கிறாரு. இதை நம்ம வேதாகமத்தில் கூட பார்க்க முடியும். மத்தேயு 6:33 முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் அனைத்தும் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், இயேசு மார்த்தாளிடம் கூட சொல்கிறாரு, தேவையானது ஒன்றே, ஒன் திங் இஸ் நீடட். தாவீது கூட தன்னோட சங்கீதத்தில் சொல்கிறாரு, ஒன்றை நான் கேட்டேன், அதையே நான் நாடி தேடுவேன். ஆமாம், அந்த ஒன்று மிக மிக முக்கியமானது. அப்படின்னா அப்போ நம்ம பார்த்த அந்த செகண்ட் தேர்ட் பாயிண்ட், மற்ற ஹேபிட்ஸ் எல்லாம் தேவையில்லையா, மற்ற பழக்கங்கள், மற்ற தீர்மானங்கள் எல்லாம் அவசியம் இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்டோன்னா அப்படி கிடையாது. நம்ம அந்த மற்ற தீர்மானங்களை நிறைவேற்றுவதற்கு நமக்கு தேவையானது ஒன்று தான். அது என்னன்னு சொல்லி பார்த்தோன்னா, நம்மளோட கிறிஸ்தவ வாழ்க்கையே இந்த இரண்டில் தான் ஃப்ரெண்ட்ஸ் அடங்கியிருக்கு. நம்மளோட கிறிஸ்தவம், நம்மளோட ஆவிக்குரிய நடக்கை, தேவனோடு உள்ள உறவில் நம்மளுக்கு மிக மிக முக்கியமானது ஒரு பேஸ்மெண்ட்டே என்னன்னு சொல்லி பார்த்தோன்னா, நம்பர் 1 ஆண்டவருக்கும் நமக்கும் இருக்க உறவு. நம்பர் 2 நமக்கும் நம்மளோட சபைக்கும் நம்மளுடைய ஆலயத்துக்கும் இருக்க ஒரு உறவு தான். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வருகிற புது ஆண்டில் உங்களுக்கும் தேவனுக்கும் இருக்க உறவை நீங்கள் எப்போவுமே விட்டு கொடுத்துறாதீங்க. எந்த இடத்துலையும் விட்டுறாதீங்க. மண்டே டு ஃப்ரைடே ஆண்டவரோட ஸ்பெண்ட் பண்ணுற அந்த டைமை, ஒரு குவாலிட்டி டைமை கண்டிப்பாக ஸ்பெண்ட் பண்ணுங்கள். அது மார்னிங் ஆகட்டும், ஈவினிங் ஆகட்டும், உங்களுக்கும் வேதத்துக்கும் இருக்க உறவு, உங்களுக்கும் ஆண்டவருக்கும் இருக்க உறவு தான் மிக மிக முக்கியமானது. அதே போல் உங்களோட லோக்கல் சர்ச், உங்கள் பக்கத்தில் இருக்க நீங்கள் எந்த சபைக்கு போகிறீங்களோ அந்த சபையோடு இருக்க உறவு ஐக்கியத்தை நீங்கள் விட்டுறாதீங்க. ஒரு இரும்பை இன்னொரு இரும்பு தான் கூர்மையாக்குமாமா. அயன் ஷார்பன்ஸ் த அயன். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளை சுற்றியும் எப்போவுமே ஒரு ஆவிக்குரிய அட்மாஸ்பியரை வச்சுக்கோங்க. கண்டிப்பாக ஆண்டவருக்கும் உங்களுக்கும் இருக்க உறவையும் பார்த்துக்கோங்க. உங்களுக்கும் சபைக்கும் இருக்க உறவுகளும் நம்ம நிலைத்திருந்தோம் அப்படின்னா நம்மளால் இந்த மற்ற எல்லா காரியங்களையுமே வெற்றியாக கண்டிப்பாக செய்ய முடியும். நான் டெய்லியும் ஜெபிக்கணும், நான் டெய்லியும் பைபிள் படிக்கணும், நான் டெய்லியும் ஊழியம் பண்ணணும், நான் சர்ச்சுக்கு போகணும், அந்த மாதிரி என்னென்ன ஆவிக்குரிய தீர்மானங்கள், தேவனுக்கு பிரியமாக வாழணும் அப்படின்னு நம்ம என்னென்ன தீர்மானம் எடுக்கிறோமோ இது எல்லாத்தையும் நம்ம நிறைவேற்ற, இது எல்லாத்தையும் நம்ம செய்து முடிக்க நமக்கு தேவையானது ஒன்று தான். அந்த ஒன்று தான் கீஸ்டோன் ஹேபிட். அதை தான் நம்ம பார்த்தோம். நம்மளோட ஜெபமும் நம்மளோட சபையும் தான் மிக மிக முக்கியமானது. உங்களோட ஜெபத்தை மட்டும் விட்டுறாதீங்க. உங்களோட ஜெபத்தில் தொடர்ந்து நிலைத்திருங்க. இடிந்து போன பலிபீடங்களை, தகர்த்து போன பலிபீடங்களை திரும்ப கட்டுங்க, திரும்ப அக்கினி மூட்டுங்க. உங்களை நீங்களே அனலாக ஆக்கிக்கோங்க, ஆவியில் அனலாக இருங்க. உங்களோட எல்லாவற்றையும் வேதம், சபை, ஆவியானவரோட உள்ள உறவு, ஆராதனை, ஜெபம் அப்படிங்கிற வார்த்தையிலே இது எல்லாமே அடங்கிரும். சப்போஸ் உங்களோட ஜெபத்தில் நீங்கள் சோர்ந்து போனாலும், உங்களோட ஜெபத்தில் ஒரு ப்ரெசன்ஸ் இல்லாமல் இருந்தாலும் கூட உங்களுக்கும் சபைக்கும் இருக்க உறவில் நீங்கள் நிலைத்திருப்பீங்க அப்படின்னா ஆண்டவர் பாஸ்டர் மூலிமா உங்களோட பேசுவார். கூட இருக்க விசுவாசிகள் மூலிமா கண்டிப்பாக உங்களோட பேசி உங்களை பலப்படுத்தி உங்களை திரும்ப நிலைநிற்க பண்ணி
உங்களை திரும்ப எழும்ப பண்ணி உங்களோட எல்லா தீர்மானங்களையும் நிறைவேற்ற உங்களுக்கு கிருபை கொடுப்பாரு. ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், மற்ற எல்லா காரியமும் முக்கியம். அது எல்லாத்துக்கும் பெட்ரோலாக அது எல்லாத்தையும் நம்மளோட எல்லா ஆவிக்குரிய தீர்மானங்களையும் எடுத்து நிறுத்தக்கூடிய ஒரு வல்லமை எதில் இருக்குன்னா, நமக்கும் தேவனுக்கும் இருக்க உறவு தான். தேவனுக்காக வாழணுன்றத தேவனோடு இருந்தால் தான் வாழ முடியும் ஃப்ரெண்ட்ஸ். ஆகவே உங்களோட ஜெப வாழ்க்கையை திரும்ப எடுத்து நிறுத்துங்க. இடிந்து போன தாவீதின் கூடாரத்தை ஆண்டவர் எழும்ப திரும்ப கட்டுவேன்னு சொன்னாரு. மங்கி எரிகிற திரிய அணைக்காத தேவன். இப்ப கூட ஐயோ நான் சோர்ந்து போயிட்டேனே, ஆண்டவருக்காக இப்படி வாழணும் அப்படி வாழணும்னு தான் இந்த 2024 கூட நான் தொடங்கினேன். ஆனா இதோட முடிவுல நான் இப்படி இருக்கனேன்னு கூட நீங்க இப்போ கூட ஒரு குற்ற மனச்சாட்சியோடு இந்த வீடியோ நீங்க கேட்டுக்கொண்டு இருக்கலாம். ஆண்டவர் உங்ககிட்ட தான் பேசுறாரு. கடந்தது எல்லாம் போகட்டும், முந்தினவைகளை நினைக்காதீங்க. அவைகளுக்காக அறிக்கையிட்டு ஆண்டவரோட ரத்தத்தினால கழுவப்பட்டு வருகிற இந்த புது ஆண்டுல தேவனுக்காக வாழணுங்கிற தீர்மானத்தோடு தேவனோடு இருக்க உறவுல மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணி அதை மட்டும் முக்கியமா மையமா வைத்து இப்பேற்பட்ட கீழே இருக்க மத்த நம்ம பார்த்த எல்லா ஆவிக்குரிய தீர்மானங்கள்லயும் கவனம் செலுத்தி இந்த ஆண்டை 2025 நீங்க தொடங்குங்க. இந்த ஆண்டு கண்டிப்பா உங்களோட ஆவிக்குரிய வாழ்க்கையில ஆசீர்வாதமா இருக்கும். அப்போ ஆவிக்குரிய வாழ்க்கை மட்டும் போதுமா, பூமிக்குரிய ஆசீர்வாதம் வேணாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, முதலாவது தேவனோட ராஜ்யத்தை நம்ம தேடும் பொழுது கண்டிப்பா நம்மளுக்கு ஒரு குறைவுமே இருக்காது. கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு குறைவும் இல்லைன்னு நம்ம பார்க்கிறோம். சிங்க குட்டியே தாழ்ச்சி அடைந்து பட்டினியா இருந்தாலும் நம்மளுக்கு ஒரு குறைவுமே இருக்காது. 5வதா, நான் இதை பண்ணணும் அதை பண்ணணும்னு தீர்மானம் எடுக்காம, நான் இப்படி மாறணும், நான் இப்படியாக வாழணும் அப்படிங்கிற தீர்மானங்களை எடுப்போம். இன்ஸ்டெட் ஆஃப் செட்டிங் கோல்ஸ் ஃபார் வாட் யூ வாண்ட் டு டூ, பட் செட் கோல்ஸ் ஃபார் ஹூ யூ வாண்ட் டு பிகம். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அதை பண்ணணும் இதை பண்ணணும்னு தீர்மானம் எடுக்காம நான் இப்படியாக மாறணும். ஆண்டவரோட விருப்பம் கூட அதுதான். என்னதான் நம்ம கடன் அடைக்கணும், வெயிட் லாஸ் பண்ணணும், ஒரு தொழில் ஆரம்பிக்கணும், வீடு கட்டணும், அப்படி இப்படின்னு நம்ம என்னென்ன தீர்மானங்கள் எடுத்தாலும் என்னென்ன பண்ணணும்னு நம்ம ஆசைப்பட்டாலும், ஆனால் அது எல்லாமே நமக்கு வெளிப்பிரகாரமான ஒரு ஆசீர்வாதத்தை தான் கொடுக்குமே தவிர நம்மளோட உள்ளான வாழ்க்கையில் நம்மளோட ஆவிக்குரிய மனிதனில் எந்த மாற்றத்தையுமே கொடுக்காது. ஆண்டவரோட விருப்பம் கூட அவரை போல நம்ம மாறணும் அப்படிங்கிறது தான் நம்ம மேலே ஆண்டவருடைய தீர்மானமாக இருக்குது. நம்மளை குறித்து அவருடைய கோலாக இருக்குது. இந்த வருஷத்தில் நான் இப்படி மாறணும், நான் இதை செய்யணுங்கிறது இல்லாமல் நான் இப்படி மாறணுங்கிற சில தீர்மானங்களை நம்ம எடுப்போம். உதாரணமாக இப்போ நான் டெய்லியும் பைபிள் படிக்கணும் அப்படின்னு தீர்மானம் எடுக்காமல் அவருடைய வேதத்தை தியானிக்கிற, அவருடைய வேதத்தை நேசிக்கிற ஒருவனாக நான் மாறணும். டெய்லியும் நான் 1/2 hour ப்ரேயர் பண்ணணும், இல்லை 1 hour ப்ரேயர் பண்ணணும்னு தீர்மானம் எடுக்காமல் எப்போவுமே அவரை சார்ந்து வாழ்கிறவனா நான் மாறணும் அப்படின்னு நம்மளோட உள்ளான மாற்றங்களுக்கு ஏற்ற தீர்மானங்களை நம்ம எடுப்போம். வருகிற ஆண்டு மிக மிக ஆசீர்வாதமாக இருக்கும். இதே ஜெபத்தோட இப்படிப்பட்ட அதே ஆவிக்குரிய தீர்மானங்களோட ரெசல்யூஷன்ஸ் இல்லாமல் உங்களோட ரொட்டீன்ஸில் நீங்கள் கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள். வருகிற ஆண்டு கண்டிப்பாக உங்களோட ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு எழுப்புதலை நீங்கள் பார்ப்பீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்தால், ஆண்டவர் இந்த வீடியோ மூலமாக உங்களோட பேசியிருந்தா இதை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேவைப்படுகிற அனைவருக்கும் இதை ஷேர் பண்ணி அவங்களுக்கும் நீங்கள் ஆசீர்வாதமாக இருங்க. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். காட் பிளஸ் யூ.